வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஏபிடி விஷேக். பார்த்திங்கன்னா நம்ம திரும்பியும் இந்தோனேஷியாவில் தான் பியர் விளாட்லாம் இருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ தொடரலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசமாக பீக்கில் இறங்குறதுக்கு பதிலாக வேறு இடத்த இறங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எனிமி ஓடிட்டு இருந்தது. அப்படி பார்த்திங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓசிக்கில் ஒன்று நான் அழகான ஓசிக்கில் அடிச்சிருப்பேன். நான் அந்த கில்லை செக்யூர் பண்ணால் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் வந்து ஏசியை பொறுக்கிட்டு போயிட்டான். சரி இப்போ என்ன பேரஃபுல்ல பொறுக்கிட்டு போகலான்ட்டு அப்படியே பொறுக்கிட்டு போவேன். அந்த சைடு அப்படியே இன்னும் நம்ம ஸ்குவாடை ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தா. அப்படி அவருக்கு ஒரு அடியை போடுறதுக்குள்ளார ஓடிட்டான். இன்னும் ஓவராக ரீக்கையில் இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு அடியை போடலான்ட்டு எகிரி உடிச்சு அடிச்சு பார்த்தேன். உழுவலை. அவரை பற்றிட்டான். அதில் எங்கேயாச்சும் அப்படியே ஓடி துரட்டி அடிச்சிடலான்ட்டு எப்படின்னா பேரஃபுல்லு 10 புல்லட்டு தான் இருந்துச்சு. ரீலோடு பண்ணுறதுக்கும் புல்லட் இல்லை. பட்டுன்னு 2 அடி போட்டு அப்படியே அந்த கில்லை செக்யூர் பண்ணலான்ட்டு அடிக்க ஒன்றும் வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா சாத போய் அந்த கில்லை ஆட்டோமேட்டிக்காக செக்யூர் ஆகிடுச்சு. அவனை அடிச்சிட்டான். ஓசி கில் அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பான். அப்புறம் நம்ம புல்லட்லாம் பொறுக்கிட்டேன். அப்படியே அந்த சைடு போய் பார்க்கலான்ட்டு அப்படியே அந்த சைடு போயிருப்பான். சரினா அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஸ்குவாட் முழுக்க அடிச்சுட்டு கிடக்கும். அப்படின்னா ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். அவனை எப்படியாச்சும் அடிச்சிடலான்ட்டு அப்படியே அடிப்போம் பார்க்கணும். ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். அவனுக்கு பதிலாக அவன் அடித்தான். அவனை போய் அடிக்கலான்ட்டு அடிப்பேன். அடிச்சிருக்கவே மாட்டேன். அந்த ஸ்கோப் போட்டு ஒரு வழியாக அடிச்சு அப்புறம் பின்னாடி ஒருத்தன் தான் பின்னாடி நல்லா ஒரு அடியை போட்டுட்டு ஏன்னா நல்லா அடிச்சுட்டு இருப்பான். டீம் வைப்பே அடிச்சுட்டு ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா கீழே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான். அவன் நம்ம டீம்லேயே முடிச்சு விட்டா. அப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, அதை பாட்டு தான் போனேன். வரல இதாக இருக்க மாட்டான் ஓடிப்பான்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் அடி வாங்குற மாதிரி காமிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். பேராப்பில் வச்சு அந்த கில்லு எனக்கு தாண்டியோ அப்படின்ட்டு வச்சேன். ரீலோடு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் அடிச்சு போட்டு நடக்குது. பார்த்திங்கன்னா ஒருத்தன் அடிச்சிருப்பான். ஏன் இவன்ட்டு தான் கன் இல்லையா அப்படின்னா செம்மையான ஹெட் அடிச்சிருப்பேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடுவான்ல அதான் ஓடுறதான். நான் பேராஃபுல்ல வச்சு அடிச்சிடலான்ட்டு பேராஃபுல்ல எடுத்து நான் கரெக்டாக ஒரு அடி போடுவேன் டவுனு. நான் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு ஹெட்லேயே வைப்பேன். சும்மா தான் பார்த்திங்கன்னா ஹெட்லேயே விழுந்துருச்சு. பார்த்திங்களா அவ்வளோ பெரிய பிளேயர் நான். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயும் எனிமையெல்லாம் தொலைவிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு ஒரு வீடு முன்னாடி ஒருத்தன் போனால அவனை எப்படியாச்சும் அடிச்சிடலான்ட்டு போவேன். அங்கே பாருங்களேன் அங்கே ஒரு எனிமி இருந்திருப்பான். பட்டுன்னு வச்சேன். ஹெட்டு நல்ல ஹெட்டு. அந்த கில்லையும் செக்யூர் பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போவேன். அப்புறம் வேறு இடத்த போய் தொலை பார்ப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்துருப்பான். பார்த்திங்கன்னா நம்ம பேட்ட மிஸ்ஸுங்க இருந்துச்சு விட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். டேமேஜ் வாங்கிட்டுலாம். பார்த்திங்கன்னா நான் அவனை துரத்தி இன்னும் கில் எடுக்காமல் வர மாட்டேன்ட்டு ஸ்கோப் போட்டுலாம் அடிப்பேன். அதெல்லாம் நம்ம கையிலேயே சிக்காது. பார்த்திங்கன்னா பொறுமையாக போய் அடிக்கலான்ட்டு போவேன். அது அங்கே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு அடியில் போடுவேன். டீம் வைப் அவுட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போய்ட்டு இருப்பேன். பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தன் வந்து பீக் அவுட்டி ஒருத்தன் வந்துருந்தான். நான் எனக்கு தான் அந்த கில் எனக்கு தான்ட்டு அப்படியே அழுத்தி பிடிப்பேன். ஸ்கோப் போட்டு அழுத்தி பிடிச்சி அவனையும் டவுன் வச்சு நான் 7 கில் அடிச்சிருப்பேன். மக்களே 7 கில் அடிச்சு பார்த்திங்கன்னா சும்மா இல்லை. ஒரு பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் எனிமிக்கிறாங்க நான் தொலைவிட்டு இருந்தேன். நான் கார் எதுக்கு இருக்குது போட்டு அழுத்தி காரை உடைக்கலான்ட்டு இருப்பேன். அதுக்கு வேறு 5 ஆளே வந்துடுச்சு. சரி விழுன்னு பார்த்துக்கலான்ட்டு அப்படியே கிளம்ப போய் அந்த காரை நம்ம இன்னைக்கு போட்டு தள்ளுறேன்டா அப்படின்ட்டு ஒரே வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன். மக்களே தாம்சனை வச்சு அடிச்சதுமே போயிடுச்சு. சரி பார்த்துக்கலான்ட்டு போனால் பட்டுன்னு போயிடுச்சு. இப்படியே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.